என்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு முதல்ல கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்க. ஒரு கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் நடக்கிறாங்க, 2 டீம்ஸ் ஆடுறாங்க. ஸோ கிரவுண்ட் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்தீங்கன்னா பிச் கியூரேட்டர், கிரவுண்ட்ஸ்மேன் தேவைப்படுது. ரெண்டாவது கியூரேட்டர். பட் சப்போர்ட் ஸ்டாஃப்ல இப்போ நிறைய பேர் இருக்காங்க. த்ரோ டவுன் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. இப்போ டிஎன்பிஎல் டீம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, லோக்கல் லீக் டீம்ஸ்ல இருக்காங்க, பிளஸ் ப்ரொஃபஷனலா த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்காங்க. இந்தியாவில் இப்போ மென்டல் ஹெல்த்துக்கு பயங்கர வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் சைக்காலஜி நல்லா படிக்கிறீங்க, சைக்காலஜிக்கெலாம் உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் நீங்கள் மென்டராக இருக்கலாம், மென்டல் கண்டிஷனிங் கோச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி வேல்யூ இருக்கு. நீங்களாம் பாப்பீங்க, டிவி பார்க்கும்போது ஒருத்தர் ஃப்ரண்ட்ல லேப்டாப் உட்காந்து சட்டிட்டு இருப்பாரு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அப்படின்னு ரெண்டா பிரிப்பாங்க அனலிஸ்ட். ஃப்ரண்ட்ன்றவர் கிரவுண்ட்ல டீமோட உட்காந்து வேலை செய்யற, லேப்டாப்ல உட்காந்து வேலை செய்வாங்க, இன்புட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி அனலிஸ்ட்டுக்கு பேக் அண்ட் ஒர்க் இருக்கு. ஸோ அவங்க பேக் அண்ட்ல இருந்து இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஃப்ரண்ட் அண்டுக்கு. இந்த மாதிரி சில வேலைகள்லாம் குறிப்பிட்டு சொன்னீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன மாதிரியான படிப்புகள்லாம் அவங்க படிச்சிருக்கோம்? அதாவது எக்ஸாம்பிள் ஜேர்னலிசம் அந்த மாதிரி படிச்சாதான் இதுக்குள்ள போக முடியுமா, இல்ல இன் ஜெனரல் படிச்சுட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுல போகலாம்? இப்போ உங்க ஊர்ல ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்னா அது ஒருத்தர் ஸ்பான்சர் பண்றாங்க பாருங்களேன், அதெல்லாம் மேனேஜ் பண்றது மாதிரி ஆளுங்க வேணும், தேவைப்படுறாங்க. ஸோ நீங்க ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப்ஸ் டெஃபினட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அம்பையர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் உங்க லோக்கல் ஏரியால போயிட்டு இருக்கிற அம்பையர்ஸ் எல்லா டோர்னமெண்ட் எவ்வளவோ நடக்குது, கார்பரேட் டோர்னமெண்ட் நடக்குது, எல்லாம் நடக்குது. அங்க போயிட்டு முதல்ல நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன பண்றாங்கன்னு பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. ஆனா நிறைய டிஃபிகல்டிஸ் இதுல டேக்கிள் பண்ணியாகும். எல்லாத்துலயுமே டிஃபிகல்ட்டி தாங்க இருக்கு, எதுவுமே ஈஸி கிடையாது இந்த உலகத்துல. பட் நீங்க உங்க பேஷன் இதான், நான் கிரிக்கெட் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தென் இட் இஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் யூ திங்க். என்னுடைய ஒரே ஒரு மெசேஜ்னா, தயவுசெய்து கிரவுண்டுக்கு போயிடுங்க. நீங்க ஃபுட்பால் கவர் பண்ணலாம், கிரிக்கெட் கவர் பண்ணலாம், எதுவா இருந்தாலும் அந்த ஸ்போர்ட் எங்க நடக்குதோ அங்க நீங்க போயிடுங்க. போன்ல இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஒழுங்கா கிடைக்காது. ஒரு ரிப்போர்ட்டர் ஆகணும்னு நினைச்சா முதல்ல வென்யூக்கு போயிடணும். ஜஸ்பிரீத் பும்ரான்றவர் குஜராத்துக்கு ஆடிட்டாரு. அப்பயும் இவங்களுக்கு பும்ரான்றவரு நம்ம குஜராத்துக்கு ஆடுறாரு, அந்த ஸ்டேட்டுக்காரன்னு தெரியல. அவர் ஐபிஎல்க்கு எடுக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். அப்ப ஜஸ்பிரீத் பும்ரான்னு ஒருத்தர் ஐபிஎல் எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது இவங்களுக்கே தெரிஞ்சது, இவன் நம்ம அபார்ட்மெண்ட் பையன் இல்லடா அப்படின்னு. அப்பதான் அந்த ரெகக்னிஷன் ஐபிஎல் இருக்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சுதான், இந்த பையன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வருவானே, நம்ம வீட்டு இதுக்கெல்லாம் வருவானே. குஜராத்துக்கு ஆடுற வரைக்கும் தெரியல அவரை, நிறைய பேர் தெரியல அங்க. சோ அடுத்த பும்ரான்றவரு உங்க வீட்டு மாடி வீட்லயோ பக்கத்து வீட்லயோ கீழ் வீட்டு தான் இருக்காங்க. உங்க வீட்டு பக்கத்துல யாராச்சும் ஒரு சின்ன பையனோ பொண்ணோ ஏதோ ஒரு ஸ்போர்ட் பண்றாங்கன்னா அவங்களை தயவுசெய்து தக்கன அலட்சியமா தள்ளி விட்டுறாதீங்க, என்கரேஜ் பண்ணுங்க. தோல்வி வெற்றியே கிடையாது ஸ்போர்ட்ஸ்ல, அது ஒரு ஜேர்னி, அது ஒரு மேரத்தான், ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒன் ஃபைன் டே தான் உங்களுக்கு அடிக்கும், அது வரைக்கும் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஃபீல்ட்ல நிறைய எஸோட நிறைய நோ தான் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா லிமிட்டட் காம்படிஷன். எக்ஸாம்பிளுக்கு 120 கோடி பேர்ல எத்தனை பேர் 15 பேர் எடுக்க முடியும்? அதே நிலைமை தான் எல்லா ஃபீல்ட்லயுமே. வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். அதாவது கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய பேசப்பட்டது. ஆனா அதெல்லாம் தாண்டி அதுக்குள்ள நிறைய பேரோட வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா நிறைய பேர் அதை உணர்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறைகள், என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும்னா எப்படி அதுக்கு போகணும், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன மாதிரிலாம் படிச்சா அதுக்கு போகலாம் அப்படிங்கிற புரிதல் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா கிரிக்கெட் அப்படிங்கிறது பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம அதுக்குள்ள நிறைய வேலைகள் இருக்கு. அந்த வேலைகள்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா ஒரு அனலைஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, கிரிக்கெட் சோறு போடுமா அப்படின்னு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா பேக்ஸ் என்கிற பகவதி பிரசாத் அவர் தான் எழுதியிருக்காரு. இதை கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த புக்கை அவர் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எதனால அந்த புக்கை அவர் எழுதினாரு, என்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்கு அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கீங்க? என்ன அமைதியா ஜாலியா போயிட்டு இருக்கு. சூப்பர். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ என்ன இன்வைட் பண்ணதுக்கு உங்க ஷோல. கண்டிப்பா நீங்க இங்க வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட இல்லாம என்னன்னா, கிரிக்கெட் சோறு போடுமா அப்படின்னு இந்த புக்கை எழுதுறதுக்கு எப்படி யோசிச்சீங்க நீங்க? முதல்ல எதனால அந்த ஒரு தாட் வந்தது உங்களுக்கு? சின்ன வயசுல நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இப்ப நீங்களும் இருக்கீங்க, நீங்க இந்த கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. ஜென்ரலாவே சொல்லுவாங்க வீட்டுல இல்லையா, கிரிக்கெட் சோறு போடு பேபி படுறா அப்படின்னு சொல்லி ஜென்ரலா நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இப்ப கூட சொல்லிட்டு இருக்காங்க, கரெக்ட் தான் கூட. ஏன்னா எவ்வளவு கோடி மக்கள்ல 15 பேர் கிரிக்கெட் ஆடுறாங்களே. ஸோ அதனால நேச்சுரலா பேரண்ட்ஸ்க்கு அந்த ஒரு தாட் இருக்கும், ஒரு கவலை இருக்கும் பசங்களை பத்தி, என்னடா ஆயிடு போகுது ஃபியூச்சர்னு சொல்லிட்டு. பட் நான் எதாச்சியா நான் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டரா இருந்தேன். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா ரிப்போர்ட்டரா இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸ்போர்ட்ஸ்லேயே இருந்திருக்கேன், நிறைய வெளியில நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கேன், டிஜிட்டல் ஃபீல்டில் இருந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கனால எனக்கு நான் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது அந்த புக்கை எழுதினேன். நான் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ தான் இந்த புக்கை எழுதினேன்.
ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு ஒரு தியேட்டர் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. ஸோ அப்போ வந்து நான் ஐ திங்க் இட் வாஸ் ஐபிஎல் டைம் நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து நான் ஒரு நாள் எனக்கு ஆஃப் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அந்த ஆஃப் அன்னைக்கு அந்த படத்துக்கு போயிட்டோம். ஸோ ரொம்ப சுமாரான படம். அப்போ என் ஃப்ரெண்ட் சொன்னேன், டேய் எனக்கு கிரிக்கெட் தான் சோறு போட்டுருந்துச்சு, கிடைச்ச ஒரு நாள் லீவ்லயே வந்துட்டு எனக்கு படத்துக்கு கூட்டு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு மொக்க படத்துக்கு கூட்டு வந்து உட்காரச்சடா அப்படின்னு சொல்லி அவனை கலாய்ச்சி பேசிட்டு இருந்தேன். பட் அப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்தது. ஆமா இல்ல கரெக்ட், கிரிக்கெட் சோறு போட நம்ம கேட்கிறோம், நமக்கு இதான் சோறு போட்டுட்டு இருக்கு. நம்மள மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா நான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன், டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் இருக்காங்களே. ஸோ அதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு லிஸ்ட் மாதிரி நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் போடுறோம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தா அவ்வளோ இருந்துச்சு அதுல. ஓ இவ்வளோ பேருக்கு இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா. சரி அப்போ இந்த ஒரு ஈகோ சிஸ்டம், ஏன்னா இந்த புக்ல இருக்கிற பல விஷயங்கள் நானே பண்ணியிருக்கேன். நான் காலேஜ் லெவலில் கிரிக்கெட் ஆடும்போது நானே நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு ஒரு கம்பைலேஷன் மாதிரி கொண்டு வரணும். ஸோ அட்லீஸ்ட் இந்த புக்கை படிக்கிறவங்களுக்கு கிரிக்கெட்ல இவ்வளோ ஜாப்ஸ் இருக்கு, ஆனா அதுக்கு நீங்க நிறைய ஒர்க் பண்ணணும். எஜுகேஷன் தான் ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல பேஸ், ஏன்னா 15 பேர் தான் கிரிக்கெட் ஆட முடியும். பட் அந்த 15 பேர் கிரிக்கெட் ஒரு டீம்ல ஆடுறாங்கன்னா அதை சுத்தி என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஒரு கிரிக்கெட் மேட்ச் கிரவுண்ட்ல நடச்சா என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்கான முயற்சி தான் இந்த ஒரு புக் எழுதினேன். என்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு முதல்ல கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கலாம் வந்து டிவில ஒரு மேட்ச் பாக்குறீங்க இல்லையா. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐபிஎல் மேட்ச் எடுத்துப்போம். ஒரு கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் நடக்கிறாங்க, 2 டீம்ஸ் ஆடுறாங்க. ஸோ கிரவுண்ட் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்தீங்கன்னா பிட்ச் கியூரேட்டர், கிரவுண்ட்ஸ்மேன் தேவைப்படுது. கிரவுண்ட் ஸ்டாஃப் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். மழை பெய்யும் போதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை பேர் உள்ள இழுத்து வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் அது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது கியூரேட்டர், அங்கே பிச்சு ரெடி பண்ணுறவங்க போகிறவங்க. ஸோ அந்த மொத்தமே கிரவுண்ட்ஸ்மேன் வச்சுக்கலாம். அந்த கிரவுண்ட்ஸ்மேன் அந்த ஒரு மொத்த கம்யூனிட்டி. ஸோ அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அதில் ஸ்டம்ப்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டம்ப்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஸ்டம்ப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவங்களுக்கு அங்கே ஒரு லைவ்லிஹுட், அங்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த டெக்ல வேலை செய்யறவங்க இருப்பாங்க 4 பேர். ஸோ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கேம் பயங்கரமா இருக்கும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா லைட் மேலே ஏறுது கீழே ஏறுது. ஸோ டிஃப்ரெண்டா 6 அடிச்சா ஒரு மாதிரி லைட் வருது, நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க இந்த ஐபிஎல்ல. ஸோ இவ்வளவு டெக்னிக்கலா இன்புட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு ஸ்போர்ட்டும் தெரிஞ்சிருக்கணும், அட் சேம் டைம் டெக்னாலஜியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஜுகேஷன் தான் திருப்பியும் பேஸ், ஸ்போர்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அங்கே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இது மாதிரி நிறைய நடக்குது இல்லை லீக்ஸ்ல. ஸோ அதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் கிரியேட் ஆகுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பவுண்டரி சுற்றி உங்க பவுண்டரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறீங்க எல்இடியில். ஸோ எல்இடி டிஸ்பிளே வருது, அதுக்கு ஸ்பான்சர்ஸ்க்கு வேலை செய்யறவங்க இருக்காங்க, அந்த எல்இடி போர்டு போறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படியே டக் அவுட் நீங்க போனீங்கன்னா அங்க பிளேயர்ஸ் 15 பேர் நம்ம பார்க்குறோம். பட் சப்போர்ட் ஸ்டாஃப்ல இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு டீமோட டிராவல் பண்ணீங்கன்னா ஒரு 5-6 பேர் இருப்பாங்க சப்போர்ட் ஸ்டாஃப்னு. இப்போ சப்போர்ட் ஸ்டாஃப் 15ஓட அதிகமா இருக்காங்க லிட்டரலா. கரெக்ட். உங்களுக்கு ஒரு ஃபிசியோ, 2 ஃபிசியர்ஸ் இருக்காங்க, 2 ட்ரைனர்ஸ் இருக்காங்க, த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட். இன்ஃபேக்ட் புக்ல கூட எழுதிருப்பேன். த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஸ்டிக்கை கையில வச்சுட்டு போடுவாங்க. ஸோ பிளேயர்ஸ் ஒரு 15 பேர் இருக்காங்கன்னா இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த லோயர் மிடில் ஆர்டர் பேட்டர்ன் சொல்றோம். இப்பெல்லாம் டெய்லண்டர்ஸ்ன்ற வார்த்தையே சொல்றது கிடையாது. இந்த கர்ட்னி வால்ஸ் அந்த காலத்து யாராவது டெய்லண்டர்ஸே கிடையாது. கடைசியில் நம்பர் 11 வந்தாலும் 6 அடிக்கிறாரு. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ஸ் உருவாகிறதுக்கு காரணம் ஏன் கடைசி வரைக்கும் ஏன் ஆடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கனால தான். ஏன்னா நீங்க அவங்களுக்கு நெக்ஸ்ட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அசிஸ்டன்ட் கோச், ஃபீல்டிங் கோச், இவங்க எல்லாருக்குமே த்ரோ டவுன் தெரியணும். ஸோ நீங்க த்ரோ டவுன் ஒரு கோச்சா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் அந்த த்ரோ டவுன்ற வேலை தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா நீங்க கோச் நீங்க பாத்திருப்பீங்க, ராகுல் டிராவிட் பாத்தீங்கன்னா ஸ்டிக் வச்சு போட்டு இருப்பாரு. கிரேட் லெஜெண்ட் ராகுல் டிராவிட் அவரே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக் போட்டு அந்த ஸ்டிக் வச்சு போட்டு இருப்பாரு. த்ரோ டவுன் இது சொல்லுவாங்க, அது சைட் ஆர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு போடுவாங்க. ஸோ த்ரோ டவுன் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. இப்போ டிஎன்பிஎல் டீம்ஸ்லேயே பாத்தீங்கன்னா த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, லோக்கல் லீக் டீம்ஸ்ல இருக்காங்க, பிளஸ் ப்ரொஃபஷனலா த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட்னே இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சென்னையில் இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க ஃபோன் பண்ணி சார் எனக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு போலிங் போடுவீங்களா, த்ரோ பண்ணுவீங்கன்னு கேட்டா இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா லீக் டீம்ஸ், கிளப் டீம்ஸ் அவ்வளோ இருக்கு. இண்டோர் நெட்ஸ் நீங்க எத்தனை பேர் புக் பண்றீங்க, அந்த இண்டோர் நெட்ஸ்ல புக் பண்றது ஒரு வேலை. அந்த இண்டோர் நெட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. அங்க ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், ஒரு ஆபரேஷன் மேனேஜர் இருப்பாங்க. கரெக்டா, அதுவுமே ஒரு வேலை தான். ஸோ நீங்க எடுத்தீங்கன்னா த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் அது ஒரு வேலை. பிளஸ் பிசியோஸ், மென்டல் கண்டிஷனிங் கோச்சிங். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்தியாவில் இப்போ மென்டல் ஹெல்த்துக்கு பயங்கர வேல்யூ கொடுக்குறாங்க. டிஎன்பிஎல் டீம்ஸ்லையும் அகைன் கமிங் பேக் டு டிஎன்பிஎல். ஏன்னா நீங்க வந்து நம்ம ஸ்டேட்ல நடக்கிற விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு தெரியும். ஸோ சப்போஸ் நீங்க சைக்காலஜி நல்லா படிக்கிறீங்க, சைக்காலஜிக்கெலாம் உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னா நீங்க மென்டரா இருக்கலாம், மென்டல் கண்டிஷனிங் கோச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி வேல்யூ இருக்கு. ஒரு கிரிக்கெட்டுக்கு ஜஸ்ட் ஸ்கில் மட்டும் இல்லாம மைண்ட் தான் எல்லாமே ஆஃப்டர் பாயிண்ட். ஸோ அதை எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிக்கெட்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இந்த மாதிரி மென்டல் கண்டிஷனிங் கோச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா ஒரு விஷயம் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ், சுத்தி அம்பையர்ஸ், அனலிஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க எல்லாம் பாப்பீங்க டிவி பார்க்கும்போது ஒருத்தர் ஃப்ரண்ட்ல லேப்டாப் உட்காந்து சட்டிட்டு இருப்பாரு. இப்போ சிஎஸ்கே பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயண் சொல்லிட்டு டே 1ல இருந்து அவர் தான் இன்னும் இருக்கும் சிஎஸ்கே அனலிஸ்டா இருக்காரு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அப்படின்னு 2ஆ பிரிப்பாங்க அனலிஸ்ட். நீங்க ஃப்ரண்ட் அண்ட் கிரவுண்ட்ல டீமோட உட்காந்து வேலை செய்யற லேப்டாப்ல உட்காந்து வேலை செய்வாங்க, இன்புட்ஸ் கொடுப்பாங்க. பேக் அண்ட் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க நாளை இப்போ ஆஃபீஸ்ல உட்காந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ கேமரா பண்ணி உட்காந்துருக்கீங்க,
உங்க ஆஃபீஸ்ல உங்க பின்னாடி இந்த கேமரா வைக்கிற ஒருத்தர் கேமராமேன் இருக்காரு, அதை எடிட் பண்ணதுக்கு ஒரு எடிட்டர் ஒருத்தர் இருப்பாரு, ஒரு டிசைனர் ஒருத்தர் போஸ்ட் கொடுப்பாரு, தம்ப்நெயில் போடணும், இவ்வளவு வேலை இருக்கு இல்லையா? ஸோ இது பேக் அண்ட் ஒர்க்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அனலிஸ்ட்டுக்கு பேக் அண்ட் ஒர்க் இருக்கு. ஸோ அவங்க பேக் அண்ட்ல இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஃப்ரண்ட் எண்டுக்கு. பழைய மேட்ச் ஹைலைட் ஸ்டக்கர் ஃபுட்டேஜ் வேணுமா எடுத்து கொடுப்பா அப்படின்னு அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அவங்க டேட்டா வச்சிருப்பாங்க, அதை ஃபீட் பண்ணுவாங்க. இது கிரிக்கெட் மட்டும் இல்லாம எல்லா ஸ்போர்ட்டுக்கும் இருக்குது. அப்படியே மேல மீடியா பாக்ஸ் போங்க, பிராட்காஸ்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு மேசிவ் இண்டஸ்ட்ரி. அதுவும் இப்போ இருக்கிற காலத்துல டிஜிட்டல் டிவின்னு சொல்லிட்டு நீங்க ஐபிஎல் பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி அத்தனை கேமரா இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு கேமராமேன் டெக்னீஷியன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறாங்க, அவ்வளவு டெக்னீஷியன்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்றாங்க ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு ஈவென்ட் நடக்கும்போது. வென்யூ நடக்குது இல்லையா, அந்த வென்யூ சீட்டிங்ல ஆரம்பிச்சு பிராண்டிங்ல ஆரம்பிச்சு அந்த வென்யூ மேனேஜ்மெண்ட்ல இருந்து அவ்வளவு ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்க வேலை கிடைக்குது. இன்டர்ன்ஷிப் ஒர்க்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் அதுல இன்வால்வ் இருக்காங்க. இது எல்லாமே ஒரு வேலை. அந்த கிரவுண்ட்ல அடிக்கிற ஒரு போர்டிங்ல ஆரம்பிச்சு அந்த யார் அந்த பிராண்டோ அந்த பிராண்ட் ஆளுங்க அவ்வளவு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நல்ல எம்பிஏ கிராஜுவேட்ஸ் வித் ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் பயங்கர அட்வான்டேஜ். ஸோ நீங்க திருப்பி எங்க பேசாது எஜுகேஷன். உங்களுக்கு ஸ்போர்ட் தெரிஞ்சிருக்கு. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிவிஷன் லெவலில் ஆடி இருப்பாங்க, இல்ல ஒரு ஜூனியர் ஸ்டேட் லெவலில் ஆடி இருப்பாங்க. ஆனா பெரிய லெவலில் அவங்க போக முடியாது, அடுத்து படிக்க போகணும்னு சொல்லி அடுத்த படிப்புக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நல்லா எம்பிஏ படிச்சுட்டு இல்லை டெக்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களால கிரிக்கெட் ஈஸியாக ரைட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க நல்லா சூப்பர் லெவலில் விளையாடி இருக்காங்க, ஒரு டீசென்ட் லெவலில் அவங்களுக்கு கேமோட இன்ட்ரிகசிஸ் தெரியும். அங்கிருந்து நீங்க பிசினஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்றீங்க? ஸோ கிரிக்கெட்ன்றது ஜஸ்ட் அந்த 15 தாண்டி இப்போ இவ்வளோ ஒரு எக்கனாமிக்ஸ் அதை சுற்றி இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், மீடியா பாக்ஸில் போனால் ஜேர்னலிஸ்ட் அவ்வளோ பேர் உட்காந்து எழுதுறாங்க, பிரிண்ட் மீடியான்றோம், டிஜிட்டல் மீடியான்றோம், எஃப்எம் சொல்கிறோம், இவ்வளோ பேர் கவர் பண்ணுறாங்க ஒரு ஸ்போர்ட்டை. ஸோ அவ்வளோ பேருக்கும் வேலை கிடைக்குது. அப்போ அதில் பேக் அண்ட் எப்படி? ஸோ இந்த மாதிரி சிஸ்டமில் ஒவ்வொன்றுத்துக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலைகள் இருக்கு. இப்போ இதுக்கு இந்த மாதிரி சில வேலைகள்லாம் குறிப்பிட்டு சொன்னீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன மாதிரியான படிப்புகள்லாம் அவங்க படிச்சிருக்கணும்? அதாவது எக்ஸாம்பிள் ஜேர்னலிசம் அந்த மாதிரி படிச்சாதான் இதுக்குள்ள போக முடியுமா, இல்ல இன் ஜெனரல் படிச்சுட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுல போலாமா? சரி, ஒவ்வொரு வேலைக்குமே ஒரு இது இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஐடில நல்லா பண்ணீங்க, நீங்க நல்லா கோடிங் எழுதுறீங்க, நல்லா உங்களுக்கு டெக் தெரியும்னு சொன்னா தென் டெக் ரிலேட்டடா இருக்கணும். இப்போ நீங்க அனலிஸ்டா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டெக்கும் நல்லா தெரியணும், மேக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக் விஷயங்கள் தெரிஞ்சு கிரிக்கெட் செம்மையா தெரிஞ்சு நீங்க ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க நிறைய அதுல வந்து டேட்டா எடுக்கணும், நீங்க சில கோடிங்லாம் இருக்கும், நிறைய புல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டெக் உங்களுக்கு தெரிஞ்சா செம்ம அட்வான்டேஜ். கிரிக்கெட் அதோட உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா செம்ம அட்வான்டேஜ். ஸோ நீங்க டெக் அறிவும் இருக்கணும், உங்களுக்கு டெக் நாலேஜ் பிளஸ் ஒரு கிரிக்கெட் அறிவு இருக்குன்னு சொன்னா நீங்க செம்மையா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரியேட் பண்ணலாங்க. அவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் நடக்குது, வெப்சைட்ஸ் அவ்வளோ இருக்கு. இப்போலாம் இந்த வெப்சைட்ல போங்க, இந்த ஆப்ல போய் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இங்க வந்துட்டு நீங்க விளையாடலாம். இவ்வளோ இண்டோர் நெட்ஸை புக் பண்றாங்க, ஒரு ஆப் மூலமா புக் பண்றாங்க. அந்த ஆப் கிரியேட் பண்ணது ஒரு டெக் வேணும்ல. ஆனா அவங்களுக்கு தெரியும் ஒரு கிரிக்கெட் நெட்ஸ்னா 11 பேர் வந்தாங்கன்னா அவங்க ஒரு நெட்டை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கான ஒரு லாஜிக்கல் திங்கிங் உங்களுக்கு வேணும். ஸோ உங்களுக்கு கிரிக்கெட்டோட லாஜிக்ஸும் தெரியணும். ஸோ அங்க ஒரு கிரிக்கெட் தெரிஞ்ச ஒரு லாஜிக்கல் ஆள் உட்காந்துருப்பாரு, ஒரு மேனேஜர் மாதிரி. அந்த வெப்சைட் கிரியேட் பண்ண டெக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்க சும்மா இன்ஸ்டன்ட் ஒரு பட்டன் தட்டுறீங்கல்ல, இப்போ நீங்க போய் கிரியேட் ஆகிறீங்க, என்ன பண்றீங்க, ஒரு ஆப் போறீங்க, தட்டு விடுறீங்க, அங்க 2 பேருக்கு வேலை இருக்குல்ல. தட் இஸ் an opportunity. ஸோ அப்படிதான் நான் அதை ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறேன் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ அப்போ அதுக்கேற்ற நீங்க ஒரு படிப்பு வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்க வந்து ஐபிஎல் டீம்ஸ்ல வந்து ஜெர்சில எல்லாருக்கும் ஸ்பான்சர் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். சிஎஸ்டினா ஒரு ஜெர்சி இருக்கும், மும்பை இந்தியன்ஸ்னா ஒரு ஜெர்சி இருக்கும், எல்லாருக்கும். ஸோ அங்க இருக்கிற லோகோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர். அப்போ அந்த ஸ்பான்சருக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் போடுறாங்க. இப்போ எல்லாம் வீடியோஸ்ல எல்லா டீம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடுறாங்க, எல்லா லீக்ஸ்லையும். நான் ஐபிஎல் சொல்லல, எந்த லீக்லையும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மேஜர் லீக் கிரிக்கெட் யூஎஸ்ல நடக்குது, சவுத் ஆப்பிரிக்கா லீக் நடக்குது, பங்களாதேஷ் லீக் நடக்குது, ஸ்ரீலங்கா லீக், எல்லா லீக்லையும் எல்லா டீம்ஸ்க்கும் ஒரு மீடியா கண்டென்ட் டீம் ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு 4-5 பேர் கேமரா சுத்திட்டு இருக்காங்க, எடிட் பண்றாங்க. அங்கெல்லாம் லோகோ போடுவாங்க, ஸ்பான்சர் லோகோ. ஏன்னா அந்த விசிபிலிட்டி கிடைக்குது அவங்களுக்கு. அப்ப அந்த ஸ்பான்சர் லோகோல வேலை செய்யறவங்க இருப்பாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு இது நல்ல கண்டென்ட் தெரிஞ்சு இந்த கண்டென்ட்ல என்னுடைய லோகோ போடுங்க. ஸோ அதை டிசைன் பண்ணதுக்கும் அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு ஆளுங்க தேவைப்படுவாங்க. ஸோ அப்ப என்ன உங்களுக்கு எம்பிஏ ஆளுங்க தேவைப்படுது. ஸ்பான்சர்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர் மேனேஜர்ஸ் முக்கியமான விஷயம். கரெக்ட். பிளேயர்ஸோட சுத்தி இருக்கிறவங்க அந்த அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் எப்படி இருக்கு. ஒரு பிளேயரோட பேட்ல ஒரு ஸ்டிக்கர் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கு. முன்னாடி இவ்வளவுதான் ஒட்டணும், பின்னாடி இந்த சைஸ்ல ஒட்டணும்னு சொல்லிட்டு இருக்கு. நிறைய மேட்ச்ல நீங்க பாத்திருப்பீங்க, சில பிளேஸ்லாம் ஷூல போய்ங்கன்னா அந்த வெள்ளை கலர் டேப்பை ஒட்டிருப்பாங்க. ஆனா ஸ்பான்சர் மேபி முடிஞ்சதா இருக்கும், அந்த பீரியட் முடிஞ்சிருக்குமா இருக்கும். ஸோ அந்த ஸ்பான்சர் வெளியே தேர்ந்ததுக்கு டேப் அடிச்சிருப்பாங்களா இருக்கும். இது மாதிரி நிறைய இருக்கு. அந்த பிளேயர்ஸ் மறந்துடுவாங்க, அந்த மேனேஜர் இன்ஃபார்ம் பண்ணும், இந்த ஸ்பான்சர் முடிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியணும். ஸ்பான்சர்ஸ் மாத்தணும்னா ஸ்பான்சர் எப்படி மாறுது, எந்த டைம்ல மாத்துறாங்க, அவங்களோட ஆட் ஷூட்ஸ் எப்படி இருக்கு. நீங்க ஐபிஎல் எடுத்தீங்கன்னா அவ்வளவு ஆட்ஸ் பாக்குறீங்களா டிவில, எவ்வளவு யோசிச்சு பின்னாடி அப்ப எவ்வளவு பேர் வேலை செஞ்சிருப்பாங்க. ஒரு ஆட் ஷூட் நடக்குதுன்னா அதுக்கு எவ்வளவு. இப்ப நம்ம இங்க பண்றோம்னா இங்க ஒரு கேமரா என்ன க்ளோஸ்அப்ல எடுக்குது, இங்க ஒரு கேமரா உங்களுக்கு க்ளோஸ்அப் எடுக்குது, ஒரு லைட் தேவைப்படுது, ஒரு கிரீன் மேட் தேவைப்படுது, இவ்வளவு தேவைப்படுது. அப்ப அதெல்லாம் ஒரு வேலை தானே. கரெக்ட். சோ அந்த கிரிக்கெட்ன்ற ஒரு இண்டஸ்ட்ரியை சுத்தி அப்போ ஒரு ஆட் ஷூட்னா அங்க ஒரு 50 பேர் இருப்பாங்க, இல்ல ஒரு 30 பேர் இருப்பாங்க மினிமம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஆட் ஷூட் நடக்குதுன்னா ஒரு 25 பேர் 30 பேர் எல்லாருக்கும் வேலை தானே. இன்னைக்கு
எக்ஸாம்பிளுக்கு எத்தனை பேர் வார வாரம் கிரிக்கெட் ஆடுறீங்க, சுத்தி பாருங்களேன். நீங்க ஒரு கிரவுண்ட்ல போனீங்கன்னா அந்த கிரவுண்ட்ல மேட் அடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கர் தேவைப்படுறாரு, ஒரு கிரவுண்ட் ஆள் தேவைப்படுறாரு, ஒரு அம்பையர் தேவைப்படுறாரு, ஒரு ஸ்கோரர் தேவைப்படுறாரு. மினிமம் இது தேவைப்படுது. ஸோ அப்ப இவ்வளோ வீக்கெண்ட்ஸ்ல நீங்க இவ்வளவு கிரிக்கெட் மேட்ச் ஆடுறீங்க, சும்மா சுத்தி நீங்க ஒரு நாள் எண்ணி பாருங்களேன். ஆமால, நம்ம இந்த மேட்ச் போனோம் 2 பேர் பண்றாங்க, பக்கத்துல நம்ம ஃப்ரெண்டு போய் ஆடுறோம், அங்க ஒரு 2 பேர். ஸோ ஒரு வாரத்துக்கு மினிமம் எனக்கு தெரிஞ்சு சென்னையில மட்டுமே ஒரு 500 பேராச்சும் எங்கேயாவது அம்பையரிங் ஸ்கோரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சீசனபிளான ஒரு ஒர்க் தானே, இதெல்லாமே கண்டினியூவா இருக்குமா? இப்ப வருஷம் ஃபுல்லா கிரிக்கெட் நடக்குது இல்ல, நீங்க சொல்ற கேள்வி கரெக்ட். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல எடுத்தோம்னா ஐபிஎல் சீசன், வேர்ல்டு கப் சீசன். பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கேலண்டர், கிரிக்கெட் கேலண்டர் எடுத்தீங்கன்னா ஜனவரி SA20 நடக்குது, பிப்ரவரியில ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, மார்ச் ஏப்ரல் மே ஃபுல்லா உங்களுக்கு ஐபிஎல் அந்த இதுலயே பிஸிலே போயிடும் உங்களுக்கு. திருப்பி ஜூன் ஜூலை எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட், ஒரு வருஷத்துக்கு ஒரு வேர்ல்டு ஈவெண்ட் நடக்குது. கரெக்ட். வேர்ல்டு T20 வேர்ல்டு கப், 50 வேர்ல்டு கப், இப்போ 10 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடுத்து வர 10 வருஷம். சோ நீங்க 2020 ஒரு T20 வேர்ல்டு கப், 2023 ஒரு 50 வேர்ல்டு கப், 2024 ஒரு T20 வேர்ல்டு கப் வந்துருச்சு. ஆமா. 2025 ஒரு ஈவெண்ட் இருக்கு, 2026 ஒரு வேர்ல்டு ஈவெண்ட் ஆல்ரெடி இருக்கு உங்களுக்கு ஷெட்யூல்ல இருக்கு. சோ அது முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்சு இப்ப ஆல்ரெடி இப்ப கரண்ட் நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா டெக்சாஸ்ல யூஎஸ்ல லீக் போயிட்டு இருக்கு. ஆமா. T20 லீக். ஆமா. இப்ப TNPலும் போயிட்டு இருக்கு. அடுத்து KPL அந்த இடத்துல கர்நாடகா லீக். சோ ஏதோ ஒரு கிரிக்கெட் 365 டேஸ்க்கு மென்ஸ் கிரிக்கெட் அண்ட் விமென்ஸ் கிரிக்கெட் நடந்துகிட்டே இருக்கு. நான் இப்ப ஒரு கிரிக்கெட் பிளேயர், பட் என்னால அடுத்த டிவிஷன் லெவல்லையோ அதுலயோ போக முடியல. பட் கிரிக்கெட் தான் என்னோட பேஷன். பட் அது ரிலேட்டடான ஏதாவது ஒர்க்குக்கு நான் போகணும் அப்படின்னா என்ன மாதிரி வேலைக்கு நான் போகலாம்? அதான் டிபெண்ட்ஸ். இப்போ நீங்க MBA படிச்சிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க டெஃபினட்டா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இப்போ நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிற பசங்க MBA படிக்கிற பசங்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய விஷயம். நிறைய லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய பேர் நிறைய பிளேயர்ஸை மேனேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ உங்க ஊர்ல ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்னா அது ஒருத்தர் ஸ்பான்சர் பண்றாங்க போறாங்களே, அதெல்லாம் மேனேஜ் பண்றது மாதிரி ஆளுங்க வேணும், தேவைப்படுறாங்க. ஸோ நீங்க ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் MBA படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப்ஸ் டெஃபினட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லீக் டீம்ஸ்ல நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சீங்கன்னா நீங்க ஒரு MBA மாதிரி படிச்சீங்கன்னா அங்க ஒண்ணு. கண்டென்ட்ங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிங்க. இப்ப நீங்க பண்றது கண்டென்ட். நீங்க ஏன் கிரிக்கெட் ஒன்லி ஒரு ஜாப் வச்சிருக்கீங்க, நீங்க ஏன் ஆங்கர் பண்றீங்க, உங்களுக்கு கிரிக்கெட்ல பேஷன் உண்டு, நீங்க நல்லா ஆங்கர் பண்றீங்க. கிரிக்கெட் ஒன்லின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டுக்குனே ஒரு சேனல் நீங்க தனியா கிரியேட் பண்ணா உங்களுக்கே கிரிக்கெட் தான் சோறு போட்டுட்டு இருக்கு. இப்ப கரெக்ட், ஆல்மோஸ்ட் கரெக்ட். இப்ப வைத்தீஸ்வரனுக்கு ஆங்கர் அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் கிரிக்கெட் ஆங்கர். இன்னைக்கு ஏன் பகவதி கூப்பிட்டு அவர் பேசணும், அவர் கிரிக்கெட் பிடிச்சிருக்கு, கிரிக்கெட்ல அவர் கிரிக்கெட் பிளேயர் ஆன ஆசைப்பட்டிருப்பார் சின்ன வயசுல. இதுவுமே ஒரு ஜாப் தான். உங்களுக்கு ஜாப், எந்த ஒரு ஜாப். இப்ப நான் கிரிக்கெட் பத்தி பேசிட்டு இருக்கேன், நான் வேர்ல்ட் கப் பத்தி ரிவ்யூ பண்றேன், நான் போயிட்டு ஜியோ சினிமால கமெண்ட்ரி பண்றேன் IPL-ல, எனக்கு அது ஜாப். நான் கிரிக்கெட்ல ஏதாவது பண்ணுங்க நிறைய பேர் கேட்பாங்க. கரெக்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க பாருங்க. என்கிட்ட நிறைய பேர் இந்த லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேருக்கு மேல கேட்டிருப்பாங்க இன்ஸ்டாகிராம், அண்ணா நான் கிரிக்கெட்ல ஏதாவது பண்ணிடணும்னா. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்ன்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பண்ணலாங்க, இங்க 100 விஷயம் இருக்கு. கரெக்ட். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, அதையே நோக்கி நீங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதான் என் டார்கெட், அதுக்கு என்னெல்லாம் நான் அக்யூப் பண்ணிக்கணும்னு பாருங்க. ஓகே, ஒரு அம்பையர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் உங்க லோக்கல் ஏரியால போயிட்டு இருக்கிற அம்பையர்ஸ் எல்லா டோர்னமெண்ட் எவ்வளவோ நடக்குது, கார்பரேட் டோர்னமெண்ட் நடக்குது, எல்லாம் நடக்குது. அங்க போயிட்டு முதல்ல நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன பண்றாங்கன்னு பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு ஜாப்ல வந்து நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது கிடையாது இல்ல? சரி, அப்படின்னு நம்ம பாயிண்ட் பிளாங்கா சொல்லிட முடியாது. பட் ஆனா நீங்க வந்துட்டு அந்த மாதிரி நிரந்தர வருமானத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க உங்களுக்கு அமைச்சுக்கணும். கரெக்டா, நீங்க ரெடியா பிளான் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நீங்க என்னெல்லாம் அதுக்கு பண்ணணுன்றதை நீங்க சாலிடா கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். இப்ப கண்டென்ட் இண்டஸ்ட்ரி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுலயே பெரிய இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்களே கிரியேட்டும் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கு கிரிக்கெட் ஒன்றில். யூடியூப் இஸ் ஓப்பன் பிளாட்ஃபார்ம். கிரிக்கெட்டை பத்தி யார் வேணா பேசலாம் நம்ம ஊர்ல. அது எவ்வளவு ஆர்கனைஸ்டா எப்படி ஸ்ட்ரக்சர்டா பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க உங்களுக்கு உருவாக்கிக்க முடியும் இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டு எஸ்பெஷலி. பட் நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே ரைட், கிரிக்கெட் மட்டும் இல்லைங்க, நீங்க படிக்கிறது எல்லாமே மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு இப்போ யூஸ் ஆகும். ஏன்னா எல்லா ஸ்போர்ட்டுமே இப்போ பயங்கர பூம்ல இருக்கு, பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்குங்கிற ஆட்கள் வந்து கம்மி தானே. ஜென்ரலாவே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்னா அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு ஃபீலிங் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். கரெக்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அகாடமி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அவ்வளவு கோச்சஸ் தேவைப்படுறாங்க, அவ்வளவு பிசியோஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அது ஒரு வேலை. நீங்க வந்து ஒரு வேகன்சிலாம் இருக்குல்ல, நிறைய வந்துட்டே இருக்குங்க. நீங்க சோஷியல் மீடியால போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்றேன், நான் கோச் ஆகும்னு நினைக்கிறேன்னு சொன்னா நான் எல்லா அகாடமியும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்டு உங்க கையில எல்லாமே இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு ஃபோன் இருக்கு. நீங்க போயிட்டு ஒரு 4 அகாடமி ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க போடுவாங்க, வி வாண்ட் கோச்சஸ், we want physios, we want organizers, we want operations member executive, எங்களுக்கு வந்து 2 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அதுல நீங்க நல்லா ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாபா அவங்களே கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு ரெடியா இருக்கணும். உங்களை நீங்களே எக்யூப் பண்ணிக்கணும். எக்ஸல் ஷீட் போட தெரியுமா உங்களுக்கு?
உங்களால ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல கரெக்டா எழுத தெரியுமா? உங்களால ஆர்கனைஸ்டா முதல்ல இருக்க முடியுமா? உங்களால ஒரு 10 டீமை கொடுத்து டோர்னமெண்ட் நடத்த முடியுமா? அதுக்கான ஸ்கில் இருக்கா? ஸோ இங்க எம்பிஏ நீங்க போனீங்கன்னா அதெல்லாம் படிப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே நிறைய வேலை செஞ்சிருப்பாங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ ஒர்க் இன் இதுல ஒர்க் பண்ணேன். கார்பரேட்லாம் ஒர்க் பண்ணிட்டு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ண ஜேர்னலிசம் அப்புறம் ஷிஃப்ட் ஆனேன். ஸோ அதுக்கான வந்து ஒரு அங்கேருந்து வரும்போது ஃப்ரெஷர் மாதிரி தான் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ நான் ஒரு பே கட்டில் தான் வந்தேன். எப்பவுமே ஒருத்தர் ஒரு வேலை இன்னொரு வேலைக்கு போகும்போது பே ஹைக்ல போவாங்க. நான் பே கட்டில் தான் வந்தேன். நீங்க இந்த புக்ல சொல்லியிருக்கிற விஷயமே நிறைய பேர் வந்து பிஇ படிச்ச கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வேற வேலைக்கு ஒர்க் பண்ணிட்டு என்னோட பேஷன் இதுதான், அந்த வேலையை விட்டுட்டு நிரந்தர வருமானத்தை விட்டுட்டு தான் நான் இதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் இதுல சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இப்போலாம் நீங்க இந்த ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால நீங்க வேலையை விட்டுட்டு கூட சம்டைம்ஸ் இது பண்ண முடியும். பட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க தான் டிசைட் பண்ணிட்டா. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் 28 இயர்ஸ்ல இருக்கேன் சார், இந்த வேலையை விட்டுன்னு கேட்பாங்க. இப்போ வேலை நல்லா இருக்குன்ற போது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்களே கண்டென்ட் போடுங்க. கிளிக் ஆச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு பாருங்க. இட் இஸ் அ ஜேர்னி. ஒரு நாள் அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, நான் ஓவர் நைட் நான் டக்குன்னு இங்கே சேலரி வாங்குறேன் சார், எனக்கும் இதே சேலரி கொடுத்தீங்கன்னா எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் இண்டஸ்ட்ரி டசன்ட் ஒர்க் தட் வே. கரெக்ட். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வேலை இருந்திருப்பீங்க, அதை விட்டுட்டு இன்னொரு புது ஃபீல்டுக்கு போகும்போது அந்த ஃபீல்டில் என்ன ஸ்டார்டிங் சேலரி அதுதான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க வந்துட்டு ஒரு 50,000 சம்பளம் வாங்கினாலும் அவங்க 50,000 சம்பளம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க வேற ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க. எடுக்கவும் முடியாது. ஏன்னா நீங்க வேலை அங்கே கற்றுக்கணும்னா உங்களுக்கு வேலை கற்றுக் கொடுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரணும், அப்பதான் அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலம் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, நம்ம இந்த வேலையை விட்டு இந்த வேலைக்கு வரோம், நம்ம பிடிச்ச நம்ம பேஷனை பண்ணது வரோம் அப்படின்னு சொன்னா அதுல எந்த அளவுக்கு நீங்க முதல்ல கன்வின்ஸ்டா இருக்கீங்க, என்னால இந்த வேலைக்கு வந்தேன்னு சொன்னா நான் பண்ண முடியும்பா அப்படின்னு உங்களுக்கு அந்த உங்களுக்கே தெரியும். உங்க உள் உணர்வு சொல்லும், ஓகே நம்ம போனா சர்வை பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் அந்த கால் எடுக்கணும். இல்லையா இப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி டிஜிட்டல் இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு கிரிக்கெட் நிறைய இன்ட்ரெஸ்ட் பேசணும்னு நினைக்கிறீங்களா, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்க, ஜாலியா பேசுங்க. மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் தானா கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க கன்சிஸ்டன்டா பண்றத பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இதுல வந்து டேக்கிள் பண்ணி ஆகணும்ல. டிஃபிகல்ட் எல்லாத்துலயுமே டிஃபிகல்ட்டி தாங்க இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஐடி கம்பெனி நம்ம சொல்றோம், ஐடி கம்பெனி டெய்லி வேலை செய்யணும், கஷ்டம் இருக்குல்ல, டிஃபிகல்ட்டி இருக்குல்ல. அவங்கவுங்க வேலை என்னென்ன டாஸ்க் இருக்கோ அது டிஃபிகல்ட் தான் இருக்கும் எல்லாருக்குமே. எதுவுமே ஈஸி கிடையாது இந்த உலகத்துல. பட் நீங்க உங்க பேஷன் இதான், நான் கிரிக்கெட் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தென் இட் இஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் யூ திங்க். நீங்க என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இது பண்ணிருக்கீங்க, ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? சரி, நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரிப்போர்ட்டரா போனேன். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒர்க் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா என் கூட இருந்த சீனியர்ஸ் பயங்கரமா எனக்கு கைட் பண்ணாங்க. நான் முதல்ல டெக்கன் கிரானிக்கல் 4 இதில் ஒர்க் பண்ணேன். மிஸ்டர் TN ரகு அப்படிங்கிற ஒரு இருந்தாரு, அப்போ வி பாலாஜின்னு இருந்தாரு, சந்தோஷ் குமார், மோகன் சார், ஆர் மச்சன் தான் இப்போ ரெசிடென்ட் இருந்தாரு. ஸோ இவங்கெல்லாம் எனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. பிளஸ் முதல்ல கிரவுண்டுக்கு போய் மேட்ச் பாருங்க. நீங்க ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வீட்டை விட்டு எழுந்து வெளியே போகணும். ஒரு 4 பிளேஸ் ஆடுறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க எதுவுமே தேடி வராது, நீங்க இடத்துக்கு தேடி போகணும், அப்பதான் உங்களுக்கு வரும். உங்களை தேடி எல்லாம் வந்துட்டு விராட் கோலி பார்த்துட்டேன், விராட் கோலி என்கிட்ட பேசுவார் இன்டர்வியூக்கு அப்படின்னு கேட்க முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் என்சி விராட் கோலி அண்டர் 12 ஆடி இருக்கும் போது அவர் பார்த்து ஜேர்னல் செய்திருப்பார்ல. இப்ப இருக்கிற முக்காவாசி தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் நான் சின்ன வயசுல அவங்களோட அண்டர் 12, அண்டர் 14, அண்டர் 16 டேஸ்லாம் கவர் பண்ணிருக்கேன், இன்டர்வியூஸ் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, அவங்கெல்லாம் அடுத்தது ஸ்டேட்டுக்கு வருவாங்க, அப்புறம் கண்ட்ரிக்கு போய் ஆடி இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு உங்களுக்கு முதல்ல தெரியும்ல. அப்போ நீங்க ரெகக்னேஷன் ஒன்றும் இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எத்தனையோ கிரிக்கெட் சின்ன பசங்க ஆடுறாங்க, அண்டர் 19, அண்டர் 16 ஆடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் கவர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்ல. நம்மள வந்து நீங்க யாராவது ரிப்போர்ட்டர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நம்ம எடுக்கிறாங்கன்னா அந்த பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், அவ்வளவுதான். ஸோ அதுதான் நான் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போனா நீங்க கத்துப்பீங்க முதல்ல. ஒரு கிரவுண்ட்னா இப்படிதான் இருக்கும், இந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஈகோ சிஸ்டம் உங்களுக்கு புரியணும்னா நீங்க முதல்ல அந்த இடத்துல இருக்கணும்னு நான் சொல்றேன். ஸோ என்னுடைய ஒரே ஒரு மெசேஜ்னா தயவுசெய்து கிரவுண்டுக்கு போயிடுங்க. நீங்க ஃபுட்பால் கவர் பண்ணலாம், கிரிக்கெட் கவர் பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் அந்த ஸ்போர்ட் எங்க நடக்குதோ அங்க நீங்க போயிடுங்க. போன்ல இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஒழுங்கா கிடைக்காது. ஒரு ரிப்போர்ட்டர் ஆகணும் வச்சுன்னா முதல்ல வென்யூக்கு போயிடணும், அதுக்கப்புறம் நீங்க அங்க பேசுங்க, போங்க, எல்லாம் பண்ணுங்க. ஸோ அதுதான் என்னோட ஒரு சஜஷனா, ஒரு மெசேஜா நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிடுங்க. பிளஸ் நீங்க டே இன் டே அவுட் நீங்க உங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. எல்லா ஸ்போர்ட்டையுமே நீங்க ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். நான் இந்தியா மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் மதிப்பேன், இந்தியா ஆடுறவங்க தான் இது பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. எனி ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் யார் ஆனாலும் அவங்க பேஷனேட்டா ஆனாங்கன்னா நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. எல்லாருமே ஏதோ ஒரு கோல் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ தர லெவல்ல யார் கிராஸ் ரூட் லெவல் ஆனால் நெக்ஸ்ட் டைம் உங்க வீட்டு பக்கத்துல, நான் ஒரு கதை சொல்றேன், பும்ராவோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன் 2019 வேர்ல்ட் கப் போது. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா, இப்போ நம்மலாம் கொண்டாடுறோம் பூம் பூம் பும்ரான்னு, அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க அம்மாவை மீட் பண்ணேன். 2019 வேர்ல்ட் கப் டைம்ல இது நடந்துச்சு. 2019 வேர்ல்ட் கப் நான்
யூகேல போய் வேர்ல்ட் கப் கவர் பண்ணேன். அப்ப பும்ரா வீட்டுக்கு போயிருந்தேன். ஓகே. அவரை பத்தி டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணதுக்கு அவங்களுடைய சின்ன வயசு கோச் எல்லாரும் போய் குஜராத் ஃபுல்லா போனானா. ஓகே. ஸோ அப்போ நான் பும்ரா வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பார்ட்மெண்ட்ல அவங்க அம்மா இருந்தாங்க. அவங்கள பார்த்து மீட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் அவங்க இன்டர்வியூ கொடுக்க முடியாத நிலைமையில இருந்தாங்க. ஜஸ்ட் பார்த்துட்டு அவங்கள்ட்ட விஷயம் மட்டும் தெரிவிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். பட் அங்கே இருந்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்த ஆளுங்க, அவங்க கோச்சஸ், சைல்ட்ஹுட் கோச்சஸ்லாம் நான் போய் ஒருத்தரா மீட் பண்ணேன். அப்போ அவங்க அப்பார்ட்மெண்ட்ல ஒருத்தர் சொல்றாரு. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்ல கிட்ட ஒரு 3000 பேர் வந்திருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரான்றவர் குஜராத்துக்கு ஆடிட்டாரு. ஓகே. அப்பயும் இவங்களுக்கு பும்ரான்றவரு நம்ம குஜராத்துக்கு ஆடுறாரு, அந்த ஸ்டேட்டுக்காரன்னு தெரியல. அவர் ஐபிஎல்க்கு எடுக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். அப்ப ஜஸ்பிரீத் பும்ரான்னு ஒருத்தர் ஐபிஎல் எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது இவங்களுக்கே தெரிஞ்சு, டேய் இவன் நம்ம அப்பார்ட்மெண்ட் பையன் இல்லடா அப்படின்னு. அப்பதான் அந்த ரெகக்னிஷனே, அந்த ரெகக்னிஷன் ஐபிஎல் இருக்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சுதான். அவர் என்கிட்ட சொல்றாரு, எனக்கே ஷாக்கு, டேய் இந்த பையன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வருவானே, நம்ம வீட்டு இதுக்கெல்லாம் வருவானே. குஜராத்துக்கு ஆடுற வரைக்கும் தெரியல அவரை. குஜராத் நிறைய பேர் தெரியல அங்க. சோ அவர் மும்பை இந்தியன்ஸ்க்கு எடுத்தோடனே டக்குன்னு தெரிஞ்சது. சோ அடுத்த பும்ரான்றவரு உங்க வீட்டு மாடி வீட்லயோ பக்கத்து வீட்லயோ கீழ் வீட்டுல தான் இருக்காங்க. நீரஜ் சோப்ரா டைரக்டா போய் ஒலிம்பிக்ஸ்ல கோல் அடிச்சாரானே, அவரு எங்கேயோ வளர்ந்துருப்பாரு. அவர் சுத்தி ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. சோ உங்க வீட்டு பக்கத்துல யாராச்சும் ஒரு சின்ன பையனோ பொண்ணோ ஏதோ ஒரு ஸ்போர்ட் பண்றாங்கன்னா அவங்களை தயவுசெய்து டக்குன்னு அலட்சியமா தள்ளி விட்டுறாதீங்க. கரெக்ட். என்கரேஜ் பண்ணுங்க. தோல்வி வெற்றியே கிடையாது ஸ்போர்ட்ஸ்ல. அது ஒரு ஜேர்னி. அது ஒரு மேரத்தான் ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒன் ஃபைன் டே தான் உங்களுக்கு அடிக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்கன்னா, அது நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கணும்னு நினைக்கிறோம் சரி, ஸ்போர்ட்ஸ்ல சுத்தி ஏதாவது ஒரு வேலை இருந்தாலும் சரி, அது ஒரு மேரத்தான் தான். நான் முதல் நாள் போன உடனே போயிட்டு இது நடத்துறோம், நடக்காது. வெயிட் பண்ணுங்க, ஒர்க் டுவர்ட்ஸ் இட். அது ஒரு ஜேர்னி. ஓடிக்கிட்டே இருக்கணும் பொறுமையா. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கோல் டிக்கு. இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கமெண்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இவ்வளவு டோர்னமெண்ட் நடக்குது. எல்லா டோர்னமெண்ட் லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க, ஏதோ வீடியோ எடுத்தாங்க, ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, பார்ட் டைம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இங்க வராங்க. இல்லை காலேஜ் முடிச்சு ஸ்ட்ரைட்டா வீக்கெண்ட்ஸ் அவங்க டோர்னமெண்ட்ஸ் கிடைக்குது. 2 டோர்னமெண்ட் நல்லா பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா டோர்னமெண்ட் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இது மட்டும் இல்லைங்க, எவ்வளவோ லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் அவ்வளோ நடக்குது. பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 15 years பேக் ஒரு ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்ததுக்கும் இப்போக்கும் பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் விரல விட்டு எல்லாம் நீங்க 40 டோர்னமெண்ட் நடக்குது. ஃபுட்பால் டோர்னமெண்ட் 50 டோர்னமெண்ட் நடக்குது. நான் சொல்றது சென்னையில மட்டுமே சொல்றேன். இன்னும் நீங்க உள்ளுக்குள்ள ரூரல் பார்ட்ஸ் ஆஃப்லாம் தமிழ்நாடுலாம் போனீங்கன்னா அவ்வளோ நடக்கிற டோர்னமெண்ட்ஸ். கபடிலாம் நான் வாரத்துக்கு, ஏன்னா நாங்க என்னோட டேக் ஆஃப் சாம்ப்ஸ் அப்படின்னு இனிஷியேட்டிவ்ல வி ஆர் கவரிங் எவ்ரி டோர்னமெண்ட். அதனால எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸ்கோர்ஸ். வாலிபால் டோர்னமெண்ட், கபடி டோர்னமெண்ட்லாம் அவ்வளவு நடக்குது நம்மள சுத்தி ஸ்போர்ட்ஸ்ல. ஸோ ஸ்போர்ட்ஸ் அஸ் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆயிடுச்சுன்னா நம்மளும் அதை சுற்றி அவேர்னஸ், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். பட் நீங்க அதுக்கான எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஒரே ஒரு சஜஷன். ஸ்போர்ட்ஸுங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது. அதை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, நமக்கு இது வருமா, நமக்கு நல்லா எழுத வருமா, நம்ம அதை சேனல் பண்ணக்கூடாது, நம்ம அதுல இன்னும் கொஞ்சம் குரூம் பண்ணிக்கூடாது, நம்ம எங்கேயா போய் இன்டர்ன்ஷிப் பண்ணக்கூடாது, நமக்கு நல்லா எழுத வருமா, நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் 4 பேர்ட்ட பேசி அந்த ஸ்போர்ட்டை போய் கத்துக்கிட்டு எழுதக்கூடாது. அந்த ஒரு ஆர்வம் அது உங்க சைட்ல வந்ததுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வாய்ப்புகள் தக்க ஆரம்பிக்கும். பட் நிறைய பேர் போறதுக்கு யோசிப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? தயக்கம் தாங்க முதல்ல. சிம்பிள். லைஃப்ல நம்ம ஒண்ணு கேட்டாதான் நமக்கு அது எஸ் ஆர் நோ தெரியும். நோக்கு ரெடியா நம்ம மைண்ட் செட்ல இருந்தோம்னு சொன்னா நம்ம போய் தயங்காம கேட்போம். பாதி பேர் என்ன நம்மள தப்பா நினைச்சுப்பாங்களா? நிறைய பேர் நம்மள ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ரிஜெக்ட் கரெக்ட். ரிஜெக்ட் நம்ம சொன்னா வச்சுக்கோங்க, நீங்க அவங்க சைட்லயும் பார்க்கணும். நான் எப்பவுமே லைஃபை பாசிட்டிவா பார்ப்பேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 2 பேர் போய் இன்டர்வியூ கேட்கறீங்க. அவங்க இல்ல சார் என் டைம் அவைலபிள் இல்லை சார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே நிஜமான டைம் இல்லை. உங்களும் ஒரு 4 பேர் கேட்பாங்க, சார் என் பையன் நல்லா பண்ண சார், இன்டர்வியூ எடுங்க சார், ஏதாவது வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க அவர் இந்தியா லெவலில் ஆட்டுங்க, ஒரு தமிழ் லேட்ல யோசிப்பீங்களா மாட்டீங்களா? இன்னும் நீங்க அச்சீவ் பண்ணீங்களா? எங்க பையன் இங்க லோக்கல்ல ஆடுறாரு சார், அவர் இன்டர்வியூ எடுப்பீங்களா? ஏதோ உங்களுக்கு கேட்கறாங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க. இப்ப கரெக்ட் தான் யோசிப்பீங்க இல்லையா? சோ அந்தந்த சூழ்நிலை தான் உங்களுக்கு. இப்ப எங்கிட்ட ஒரு 4 பேர் கேட்கறாங்க, ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் நான் இல்லைன்ற போது என்ன பண்ணுவேன்? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணி விடுவான்னு பார்ப்பேன். அவங்க இப்படிதான் ரெஃபர் சுத்தி போயிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்க யாருமே உங்களுக்கு பர்சனலா எதுவுமே பண்ணதே கிடையாது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஏதோ சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்க நேரம் உங்களுக்கு வரும். நீங்க ஜஸ்ட் அமைதியா உங்க வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. எஃபர்ட் போடுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. கரெக்ட். எது பண்ணாலும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ இந்த இன்டர்வியூ பண்ணி அவர் கையில புக் வச்சிருக்காரு, பேப்பர்ல கொஸ்டின் வச்சிருக்காரு. உங்களுக்கு அது தெரியாது, ஏன்னா நீங்க கேமரால காமிக்கலாம். அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நான் இங்க ஒர்க் பண்ணி அவர்கிட்ட சொல்லிட்டாரு, இதுதான் நாங்க பேச போறோம் சொல்லி ஒரு ப்ரிப்பரேஷனோட நீங்க வரணும். அது எங்கன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி தான். ஒரு ஐடி கம்பெனில இருந்துட்டு நான் திருப்பி என் ஃபீல்டு மாறும்போது என்னுடைய பே எங்க பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களை ஃப்ரெஷரா மதிப்பாங்க. அங்க உங்களை ஃப்ரெஷருக்கான ஒரு இதுதான் கொடுப்பாங்க, ஒரு பேமெண்ட்டோ இல்லை என்னவோ உங்களுடைய ஒரு சிடிசின்னு சொல்லுவாங்க இல்லையா,
ஸோ உங்களோட ஃப்ரெஷர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா, உங்கள் ஃபேமிலி உங்களை சுற்றி என்கரேஜ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் தான் நிறைய நீங்கள் பார்க்கணும். நான் போயிட்டு ஒரு 24 வயசுல நான் கரியர் ஸ்விட்ச் பண்ணுற போது என் ஃபேமிலி என்ன சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் எனக்கு அவ்வளோ சப்போர்ட், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சப்போர்ட், எல்லாருக்கும் நான் என்ன பண்றது புரிஞ்சுது. ஏன்னா உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சதுன்னு சொல்றீங்க. இப்ப நிறைய பேருக்கு இந்த சப்போர்ட் இருக்காது. ஏன்னா உங்க ஃபேமிலி பேக்ரவுண்டா இருக்கட்டும், இல்ல வீட்ல வந்து நிறைய நீ படி, எதுக்கு நீ விளையாட போற, சோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிற. சோ வீட்ல பசங்களுடைய வேலை தான் டு கன்வின்ஸ் பேரண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்றதாங்க ஓகே ரைட் இதானா அப்ப பசங்க எடுத்துக்கணும், சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்க ஃபேமிலிக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துட்டு போகணும். இப்போ நீங்க கேட்டு சொல்லியிருப்பீங்களே நான் இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் ஆக போறேன், நான் இன்டர்வியூ எடுக்க போறேன்னு சொல்லும்போது உங்க வீட்டுல யோசிச்சிருப்பாங்க. கரெக்ட். சப்போர்ட்டுங்கிறது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட்டுங்கிறது ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டுமே எப்பவுமே கிடையாது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ற சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு 2 பேர் பின்னாடி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்கும் தெரியுமா, அதுதான் சப்போர்ட் நான் சொல்ல வரேன். நீ தைரியமா பண்ணு, இறங்கி துணிஞ்சவனுக்கு என்னைக்குமே இது கிடையாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிதான். ஸோ நீ துணிமா பண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை யாராவது உங்கள்கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் உங்க சுத்தி உங்க அப்பாவோ உங்க அண்ணாவோ உங்க சுத்தி இருக்கிறவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு தனி கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் தேடுங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாரல் சப்போர்ட், தைரியம் கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் வீட்டுல. அதுக்கப்புறம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஈகோ சிஸ்டம். எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு இந்த வேலை வேணும் சார், ரைட்டர் வேணும் சார், எனக்கு ஒரு 40,000 கொடுத்தீங்கன்னா வந்துடுவேன்னு சொல்லி கேட்பாங்க. ரைட்டருக்கு 40,000 இப்போ வேலை இல்லைன்னு நான் சொல்லு சார், இல்லை சார் இந்த பட்ஜெட்ல இந்த பசங்க இங்க இருக்கிற என் பட்ஜெட் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு நான் பட்ஜெட் வச்சுக்கோங்களேன், அவங்க இருப்பாங்க நான் ஆல்ரெடி இங்க உங்களை வாங்குறேன் அப்படின்வாங்க. நீங்க வாங்குறது ஓகே, பட் இங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இந்த ரேட் தான் வச்சிருக்காங்கன்ற போது அது செட் ஆகணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே ரைட்டு. ஸோ நீங்க ஸ்டார்டிங் ஆஃப் ஹிஸ் கரியர்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் சான்சஸ் டு சக்சீட். ஏன்னா நீங்க 20-22 வயசுல வரும்போது நீங்க நிறைய கத்துக்க முடியும், உங்களுக்கு அதுக்கு பேமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க. நீங்க 28-29 போகும்போது நீங்க ஆல்ரெடி ஒரு லைஃப் ஸ்டைல செட்டில் ஆயிருப்பீங்க. அங்கேயும் ஸ்விட்ச் பண்ணும்போது நான் நிறைய பேர் சொல்லுவேன். ஸோ அதனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் கிரிக்கெட் நியூஸ் அவங்க யூடியூப் சேனல் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கம்பெனில வேலை செஞ்சு பண்றாங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ அந்த மாதிரி நீங்க நிறைய இன்ஸ்பைரிங் ஆளுங்க இருக்காங்க, அவங்க சுத்தியே இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் போய் பேசுங்க, இங்க கைடன்ஸ் வாங்குங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்க டிஎம் பண்ண யாராவது கைட் பண்ணாம போடல, எல்லாரும் பண்றோம். ஏன்னா எல்லாருக்குமே லைஃப்ல யாராவது அவங்க பிடிச்ச பண்ணணும் நம்மளாம் சப்போர்ட் பண்ற மாதிரியா ஒரு மைண்ட் செட்ல இப்ப இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இப்ப நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொலாப் அப்படிங்கிற வார்த்தை தாங்க ஃபியூச்சரே. நடராஜன் அப்படின்னு ஒரு ஆள் வர்றதுக்கு அவர் கூட விளையாடின ஒரு பிளேயர் தான் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு அவர் வந்திருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கூட கரெக்ட், ஜேபி அண்ணா. கரெக்ட், அவருமே இந்த புக்ல கூட மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஜெயபிரகாஷ் அண்ணா அப்படிங்கிறது தான். ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தருக்கு அப்படி ஹெல்ப் பண்ணி அவர் டக்குன்னு வந்திருக்காரு. எவ்வளவு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் கேட்கணுங்க, ஆனா எனக்கு பண்ண தெரியும், எனக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுங்க, உங்களால என்ன கைடன்ஸ் பண்ணி கொடுங்க சார், அது பண்ணும் சார், என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார், என்னால பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கேளுங்க. உங்களை யாராச்சும் நோ சொல்றாங்க இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவங்க உங்களை ஹர்ட் பண்ணணும் இல்லை உங்களை இன்சல்ட் பண்ணணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணுமோ யாருமே சொல்லல. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை மைண்ட்ல நினைச்சுக்கோங்க, ஓகே இந்த டைம்ல நமக்கு அவங்கள்ட்ட இருந்து வரல, ஓகே ரைட், வாட் நெக்ஸ்ட், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களை நீங்க அழகா கொஞ்சம் தாட் ப்ராசஸ் கொஞ்சம் ப்ராடர் ஆக்கிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபீல்ட்ல நிறைய நோ தான் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா லிமிடெட் காம்படிஷன், லிமிடெட் ஸ்லாட்ஸ் ஃபார் நிறைய காம்படிஷன். கரெக்ட். எக்ஸாம்பிளுக்கு 120 கோடி பேர்ல எத்தனை பேர் 15 பேர் எடுக்க முடியும்? அதே நிலைமை தான் எல்லா ஃபீல்ட்லயுமே. ஒரு டீம்ல ஒரு கண்டென்ட் டீம் இருக்காங்களா, 4 பேர் தான் இருக்க முடியும். ஆனா என்னன்னா உங்களுக்கு 25 டீம் இருக்கு, முன்னாடிலாம் 3 டீம் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு சுத்தி எங்க பார்த்தாலும் லீக் நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊர்லயும் இப்போ லீக் இருக்குங்க, எல்லா ஊர்லயும் ஒரு லீக் நடக்குது. ஸோ எல்லாருக்குமே வேலை தானே அது. அவ்வளோ லீக் நம்ம ஆடுறோம், கார்பரேட் லீக் ஆடுறோம், ஸ்கூல் லீக்ஸ் நடக்குது, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடக்குது, இன்டர் காலேஜ் அத்லெட்டிக்ஸ் மீட் நடக்குது, இன்டர் காலேஜ் வாலிபால் மீட் நடக்குது, எல்லா மீட்டும் நடக்குது. இப்போ எல்லாத்துலயும் ஒரு சோஷியல் மீடியா வந்தது, ஒரு போட்டோ ஒரு வீடியோ, இவ்வளோ பேருக்கு வேலை பாருங்க. ஸோ ஐம் சேயிங் கண்டென்ட் இஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி விச் பீப்புள் கேன் ஆக்சுவலி கெட் இன் டு. ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி அது, ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, அதை சுற்றி நிறையா வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத நிறையா புரிதலை வந்து நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் அந்த கிரிக்கெட் அப்படின்னு இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து லவ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச பாத்துல போய் அவங்களுக்கான வேலையை தேடிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கு. ஸோ என்னோட விருப்பமும் அதை தான் கூட. ஸோ இவ்வளோ நேரம் அதை பற்றின ஒரு புரிதலை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஈஸ்வரன், தேங்க்யூ மக்களே, வணக்கம்.